வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி 8ஆம் தேதி 1வது மாதம் 2025. இன்றைக்கி புதன்கிழமை நடைபெறுது. பார்த்திங்கன்னா 50-50 ட்ரா நடைபெறுது. 124வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஃபைனல் கெஸ்ஸிங்காக 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 404ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் 104 804 கொடுத்துருந்தோம். பிசி பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்டு 4ங்கிறது சிங்கிள் நம்பராகவே கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு சிங்கிள் நம்பராகவே கொடுத்துருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாட்ஸில் 104 கொடுத்துருந்தோம். சைட்டாக 804 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். பிசிங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி நம்ம ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்துருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஏ போர்டில் என்னுடைய கணக்கில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 2 0 கணக்கில் வர்ற நம்பர்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏ போர்டு 2ஆம் நம்பரும் 0வும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வைக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா பி போர்டில் 9 வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குங்க. பி போர்டு 9 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா 9 3 பி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டு வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் சி போர்டில் நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குங்க. 7 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். 7ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 7ங்கிறது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா 7 விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 8ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங்கை வச்சு நான் எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் ஒவ்வொரு போர்டுக்குமே 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். நல்ல நம்பர்ஸாக தான் கொண்டு கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு வின்னிங் கிடைக்குன்னு சொல்லி ஆர்டருக்கு பண்ணி இந்த நம்பர்ஸுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு கெஸ்ஸிங்கிறது ஸ்ட்ராங்காக கொடுக்குறோங்கிறது. ஆல் போர்டு ஒரே நம்பர் நமக்கு 7 தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 1000% ஸ்ட்ராங் பண்ணி ஒரே நம்பர் 7 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சிங்கிள் நம்பராக எடுத்திருக்கேன். 7ஆம் நம்பரை ஸ்ட்ராங்காக கொண்டு கொடுத்துருக்கேன். எல்லாருமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. நமக்கு எந்த போர்டில் எந்த நம்பர்ஸ் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 2 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 3 8 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 7 7 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது நமக்கு அதிக பெண்டிங்னு பார்க்கையில் இந்த 3 நம்பர்ஸ் தான் நமக்கு அதிக பெண்டிங். ஏ போர்டில் ரொம்ப அதிக பெண்டிங்னா ஏ போர்டு 2 ரொம்ப அதிக பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 38 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம பி போர்டு 3 கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சி போர்டுலையும் நம்ம பார்க்கையில்
என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 3 தான் நமக்கு 43 நாள் பெண்டிங்கில் இருக்குது, அதிக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் 7 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் 9 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் 0 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த நம்பர் தான் நமக்கு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போது நம்ம சி போர்டில் எந்த நம்பர்ஸ் அதிக பெண்டிங் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். நமக்கு 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நம்பர் நமக்கு வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து 1ங்கிறது பி போர்டில் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. நம்ம பாட்ஸாக நம்ம கணக்கு பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி பாட்ஸில் வந்து சில நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் பாட்ஸில் வந்து எடுத்துக்காங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நம்பர்ஸை மட்டும்தான் இங்கே வந்து நான் கொடுக்குறேன். 738 ஒரு பாட்ஸு, 738 ஒரு பாட்ஸு, 317 சரிங்களா, 317ங்கிறத ஒரு நம்பர் பாட்ஸில் எடுத்துக்கலாம். அதிகமான நம்பர் எடுத்துகிட்டு வரல, பாட்ஸில் வந்து 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பருமே பாட்ஸு நம்பராக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த 2 நம்பரை வந்து நான் பாட்ஸில் வந்து எடுத்திருக்கேன். நல்ல நம்பர்ஸாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா. எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் வந்து கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஆட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸாக இங்கே வந்து கொடுக்குறோங்கிறது. 286ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 416 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 739 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 739, 0 20 1 உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 021லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போது எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி கலப்பு நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸு. போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. இந்த சார்ட்டை வச்சு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 226ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. அப்போது நமக்கு 286ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. இதை மேட்ச் பண்ணி நமக்கு நம்பர்ஸ் வந்தால் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி டபுள்ஸ் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 227ன்னு ஒரு நம்பர் நமக்கு டபுள்ஸ் வந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 227 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, நல்ல நம்பராக இருக்கும்னு சொல்லி 227ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். அதாவது டபுள்ஸ் நம்பராகவே வந்துச்சுன்னா 191லாம் நல்ல நம்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 733 உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 733, 949, 417, 417 3 நம்பர் வைக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாக எடுத்திருக்கேன். மொத்தமே வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 9 நம்பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதில் டபுள்ஸ் நம்பர்ஸில் ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம், சிங்கிள்ஸ் நம்பர்ஸில் ஒரு 5 நம்பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம எப்போதும் எடுத்திருக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்து 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இன்றைக்கான நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக நம்ம வந்து சில நம்பர்ஸ் கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்காங்க. கம்மியான நம்பர்ஸாக தான் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நம்பர்ஸை மட்டுமே இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம்.
71 39 92 86 07 38 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுடைய கணக்கில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 07 சரிங்களா, 07 33ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். 07 33 தான் நல்ல நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸ் தான், மொத்தம் 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லாருமே வந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி இந்த 4 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோருமே பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லி எடுத்திருக்கோம். 07 38 நல்ல நம்பர் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏபி பிசி ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சில நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வைங்க, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நமக்கு 27 07 71 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் நமக்கு 20ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான் 20. 39 உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 39 73 எல்லாருமே வந்து இந்த நம்பர்ஸை ஒவ்வொரு செட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களுமே ஏபி பிசி ஏசி வைக்கிற நம்பர்கள் ஆல் போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம வந்து இன்றைக்கி புதன்கிழமை 8ஆம் தேதி நடைபெறுது. 50-50 ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் பார்த்தோம். 100% ஸ்ட்ராங் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.